விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் திமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தேமுதிகவின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் நேரடியாக முதல்வரை சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் சார்பாக விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்த வருகை தரும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தேமுதிகவின் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயகாந்தின் இரு மகன்கள் மற்றும் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலையில் அந்த இடத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது திரையில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்டு பெறலாம். ஆனந்த், தற்போது உதயநிதி ஸ்டாலின் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு விஜயகாந்தருடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அனைவரும் பேரணியிலும் நினைவு நாளில் பங்கேற்க வேண்டும் இதற்கு முன்பாகவே அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவராக இருக்கிற விஜயகாந்தருடைய நினைவிடத்திற்கு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் வருகை தர காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த கட்சியுடைய பிரதிநிதிகள் வருகை தந்து அவருடைய விருப்பத்தையும் கூட்டணி விருப்பத்தையும் தெரிவித்து சென்றார்கள். இந்த நிலையில்தான் திமுகவுடைய நேற்று நேரடியாகவே எல்.கே. சுதீஷ் அவர்கள் திமுக தலைவரை சந்தித்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் ஏவா வேல் ஆகியோர் வருகை தந்து மரியாதை செய்யக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மரியாதை செய்யும் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போல பொருளாளர் இருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷ், கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், விஜயகாந்தனுடைய இரு மகன்கள் மற்றும் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த வருடத்திலும் இதே போன்ற மரியாதை செய்யப்பட்டது. இந்த வருடம் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் தொடர்ந்து மரியாதை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அவருடைய நினைவு நாளையொட்டி கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து நினைவிடம் வரையும் பேரணியாக வருகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட வாரியாக தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைவரும் அமைதி பேரணியாக வருகை தந்து அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு வருடமும் அவர் கடந்த வருடம் சரி, இந்த வருடம் சரி, காலை சரியாக 5 மணிலிருந்து அவருடைய நினைவிடத்திற்கு தொண்டர்களும் ரசிகர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடமும் சரியாக 6 மணிலிருந்து அவருடைய நினைவிடத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டது. தொடர்ந்து மக்கள்கள், அதே தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைவரும் பார்த்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 800 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். பேரணியில் ஏதோரும் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுப்பதற்காக தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வகையில போக்குவரத்து சரி செய்யக்கூடிய பணிகளையும் தொடர்ந்து காவலர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அமைதி பேரணி வரக்கூடிய வழியில மட்டும் போக்குவரத்து சரி செய்யப்பட்டு மேம்பாலம் வழியாக அந்த வாகனங்கள்லாம் திருப்பிவிடப்படக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தற்போது அவருடைய நினைவு நாளில் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் மற்றும் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் இதற்கு முன்பாக வருகிறது மரியாதை செய்தியாளர் சந்தித்து விட்டு சென்றார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் தற்போது வருகை தந்து மரியாதை செய்யக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதற்குடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கட்சியுடைய தலைவரும் அதனுடைய முக்கியமான நிர்வாகிகள் சந்திப்பதாக தகவல் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து அவருடைய நினைவு நாளில் அனைவரும் அரசியல் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் மரியாதை செய்யக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்க முடிகிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடை இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். கடலூர் மாநாடு முடிந்த பிறகுதான் அறிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறார். எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவருடைய விருப்பத்தை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருடைய நினைவு நாளே ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. எனவே வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மைய பொருளாக இருந்தது பார்க்கப்படுகிறது. இந்த நாள்ல ஒவ்வொரு கட்சியுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கக்கூடிய சூழல் இதுல பார்க்கப்படுகிறது.
நிச்சயமாக ஆனந்தன், கடந்த வருடம் இந்த நினைவு பேரணிக்கு அரசு அனுமதி மறுத்திருந்தது. பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வருடம் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வருகை தந்திருக்கிறார். அப்படிங்கும்போது திமுக இதன் மூலமா சொல்ற மெசேஜ் என்ன? கடந்த வருடம் கூட்டத்தை காரணம் காட்டினார்கள். இதற்கு முன்பாக அங்கிருந்து வருவதற்கு அனுமதி இல்லை என்று குறிப்பிட்டு பேருந்து நிலையம் அருகில் இருக்கு, கூட்ட நெரிசல் ஏற்படும், எதுவும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என மறுக்கப்பட்டது. அதுலயும் இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேற்று அவருடைய நிலைப்பாடை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். இது ஒரு மையமாக வச்சுதான் தற்போது கடந்த முறை அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருந்தாலும் இந்த முறை அந்த மாதிரி தடைகளும் இல்லை. காவலர் சுமார் துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் என தலைமையில 800 காவலர்கள் பாதுகாப்பு. தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாகவும் அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்தவருமான விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி மறைந்தார். இவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த அலுவலகத்தை கேப்டன் இல்லம் என்றும் பெயர் மாற்றம் செய்தார் பிரேமலதா விஜயகாந்த். இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும், கடந்த வருடமும் இந்த வருடமும் குரு பூஜை என்ற பெயரில் ஒரு நிகழ்வை தேமுதிக முன்னெடுக்கிறது. அவரது நினைவு நாளில் பேரணியாக சென்று அந்த இடத்தில் தொண்டர்கள் மற்றும் மக்கள் ஆகியோர் வழிபாடு செய்யும் காட்சிகளை பார்க்கிறோம். விஜயகாந்த் நினைவிடத்தில் அமைச்சர்களோடு சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்தோம்.